பாடல் எண் 1746. மாநந்தி எத்தனை காலம் அழைக்கினும். நந்தினா தெரியும், இறைவனை குருநாதராக வந்து இங்கிருந்து அருளை கொடுத்தல். மாநந்தினா மாபெரும் குருநாதராகிய இறைவன் யாரு? அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளே குருவாக வந்து நின்று அருளை கொடுத்தல். அவரை எத்தனை காலம் அழைக்கணும், எத்தனை காலங்காலமாக வேண்டி தொழுதாலும். இப்போ இன்னைக்கும் நம்ம ஏதோ ஒரு வகையில் தொழுதுட்டு தானே இருக்கோம். பலருக்கு இந்த எண்ணம் இருக்குல்ல, இறைவன் குருவா வரணும், நமக்கு சொல்லித்தரணும், இல்லை ஒரு ஞான குரு கிடைக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும். இப்படிலாம் நம்மளுடைய சிந்தனையை இங்கு வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அது எத்தனை ஆண்டு காலம் அழைக்கணும் அப்படிங்கிறது. வேண்டி தொழுதாலும் தான் நந்தி அஞ்சின் தனி சுடராய் நிற்கும் அப்படின்னு சொல்ற. தான் நந்தினா இறைவன் தான் இந்த இடத்துல. அது எந்த இறைவன் அப்படின்னா தான் நந்தி அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு பொருள். இப்போ நமக்குள்ள இறைவன் இருக்கார் இல்லையா, அவர் தான் நந்தி. வெளியிலேருந்து இறைவன் வந்து தனியாக ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு வந்து ஏதோ ரூபமாக எடுத்துகிட்டு முன்னாடி வந்து நின்று சராசரி மனுஷன் மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்லை, நமக்குள்ளேருந்தே சொல்லி கொடுக்கறது. அதான் தான் நந்தி உள்ளேருந்து. அவர் அஞ்சின் தனி சுடராய் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சின் அப்படின்னா வழக்கமாக நம்ம அஞ்சி அப்படின்னா பயப்படுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம அஞ்சி அப்படின்னு பயன்படுத்துவோம். பல இடத்துல அஞ்சுதல் அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அஞ்சின் அப்படின்னா தலைவன் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அது ஏன் அஞ்சின் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு? நேரடியாக திருவனந்தபுரத்தில் பல இடங்கள்ல தலைவன்ற வார்த்தையெல்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்காரு. நேரடியாகவே தலைவன் அப்படியே குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அஞ்சின் வார்த்தை வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப இந்த வார்த்தைக்கு எப்படி பொருள் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் உள்ள இருந்து சொல்லி கொடுக்கிறாரு. அந்த இறைவன் எப்படி சொல்லி கொடுக்கிறாரா? எது இவர்களுக்கு நன்மை கொடுக்குமோ, எது தேவைப்படுமோ அதை மட்டும்தான் இங்கு சொல்லி கொடுப்பார் என்பது ஒன்று. அந்த சொல்லி கொடுக்கறது கூட நேரடியாகவே நீ இந்த கோயிலுக்கு போ, இதை செய்யி, அந்த கோயிலுக்கு போ, அதை செய்ய, உட்காந்து தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். தானாகவே உள்ளிருந்து சிந்தனை வரும், இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு வரும். அங்கே போய் உட்கார்ந்தவனே ஒரு 108 வாட்டி ஜபம் பண்ணலாமா தோணும், திடீர்னு தியானம் பண்ணலாமா தோணும், திடீர்னு தர்மம் பண்ணலாமா தோணும், இல்லையா யாருக்காவது தானம் பண்ணணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், தானாகவே சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். இந்த செயலை தான் இறைவன் வந்து உள்ளிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு என்பது ஒன்று. இன்னொன்று, அதற்கேற்ற சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் கொஞ்சம் பாவம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பாவம் போகணும்னா அவர் கொஞ்சம் தர்மம் செஞ்சாகணும். இப்போ தர்மம் செய்யணும்னா அந்த இடத்துல தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரு மனிதர் வரணும் இல்லையா? அப்ப இறைவன் என்ன பண்றார்? இந்த இடத்துல அந்த தகுதியான ஒருவரை அங்கே ஏதோ ஒரு வகையில் வர வைக்கின்றார். இப்ப நமக்கு உள்ள இருந்து எப்படி தர்மம் பண்ணணும்னு சிந்தனையை கொடுக்கின்றாரோ, அது போல இன்னொருத்தருக்கு ஒரு தேவையை அந்த இடத்துல தேவை இருக்க மனிதரை என்ன பண்ணுவாரு? அங்கே வர வைப்பார். அவர்களுக்குள்ள இருந்து தோன்றி நம்ம அந்த இங்க ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல சந்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, பசியோட இருக்காருன்னு வச்சுக்குவோம். திடீர்னு அவருக்குள்ள தோண வைப்பார், நீ அந்த கோயில் வாசல் கிட்ட போ உட்காரு, தோண வைப்பார். அவர் கோயில் வாசல்ல வந்து உட்காருவாரு, இவரு வெளியில வருவாரு, பார்த்தனே இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் தோணும், வாங்கி கொடுத்துருவாரு. தர்மம் செஞ்சுட்டார். ஸோ இந்த இறைவன் தலைவனாக நின்று இப்படித்தான் வழி நடத்தி கொண்டே இருப்பார். அதான் அஞ்சின் என்ற வார்த்தையை பயன்படுத்த. அது தனி சுடராய் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. தனிச்சுடர் அப்படின்னா என்ன? இறைவன் குருவா உள்ள இருந்து சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, இவருக்கு தேவையானபடித்தான் இந்த இடத்துல எல்லாமே நடத்திக்கிட்டே இருக்காரு இந்த இடத்துல. ஆனால் இந்த இறைவன் இன்னொருத்தருக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாரான்னு கேட்டா இல்லை. இப்போ நாம் உட்கார்ந்துருக்கோம் தியானம், நமக்குள்ள இப்போ இறைவன் இருக்காரு, நமக்குள்ள இந்த இறைவன் வந்து ஒரு பொருளை சொல்லி கொடுக்குறாரு, செயல்படுத்துறாருன்னு வச்சுக்குவோம். இந்த இப்போ நம்ம 3 பாடல் பார்த்தோம் இல்லையா, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள இந்த அருளை கொடுத்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுப்போம். பாதி நேரம் வந்து இதை இறைவன் தான் செய்கிறாருன்ற சிந்தனை நமக்கு வர்றதில்லை, அது வேற குணம். நான் தான் நினைச்சேன், நான் தான் செஞ்சேன்ற ஒரு எண்ணம் அகங்காரம் உள்ளேருந்து போய்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ நமக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்குற இறைவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ எதிரில் இருக்க யாருக்காவது சொல்லி கொடுக்குறாரான்னு கேட்டால் இல்லை. அதான் தான் நந்தி. அதான் தனி சுடராய் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு மட்டுமே தனி சுடராக இருந்து அவர்களுக்கு அதனை செய்து கொண்டே இருக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தின் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நிலைக்கு போற இல்லையா, தனி சுடரா இருந்து சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, தனி சுடரா நிக்கிறாரு. இப்ப சாதாரணமா சுடர் பார்த்தோம்னா என்ன செய்யும்? சின்ன சுடர் எரியும், கொஞ்சம் சின்ன வெளிச்சமா வரும். இப்போ நான் கொஞ்சம் பெரிய வெளிச்சமா வரோம்னா என்ன பண்ணுவோம்? சுடரை கொஞ்சம் தூண்டி விடுவோம் இல்லையா? தூண்டி விட்டோம்னா கொஞ்சம் பிரகாசமா எரியும், இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமா தெரியும். இப்ப இறைவன் உள்ளது நமக்கு சொல்லி கொடுக்குறாரு.
சொல்லிக் கொடுக்கும்போது நான் தான் நினைச்சேன், நான் தான் செஞ்சேன்ற எண்ணத்தோடு இருந்தோம் என்றால் உள்ளிருந்து வரக்கூடிய அந்த சுடரானது மங்கிக் கொண்டே தான் இருக்கும். இன்னும் சரியா எரியாது, இல்லை மங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அகங்காரத்தை இப்போ யார் யார் எந்த அளவு அகங்காரமோடு இருக்கிறார்களோ அதனை பொறுத்து. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, அந்த சுடரை உள்ளுக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்குற இறைவனை எனக்கு பத்தலப்பா இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சுடரை தூண்டி விடுதல். அப்ப இறைவன் இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பார்ல, சீக்கிரமா நம்மளுடைய கர்ம ஆசைகளை தீர்த்து கொண்டு சீக்கிரம் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடலாம் இல்லையா? இப்ப தூண்டி விடுதல் என்பது எப்படி? அதான் சொல்றாரு கால் நந்தி அப்படின்னு சொல்றாரு. கால் என்றால் மூச்சுக்காற்று என்று பொருள். அப்புறம் மூச்சுக்காற்று இருக்கு இல்லையா, என்ன பண்ணணும் இந்த இடத்துல? மூச்சுக்காற்று நந்தி அப்படின்றார். ஸோ இறைவன் என்ன பண்றாரு? இறைவன் தான்ப்பா இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்ற சிந்தனை வரும் பொழுது, இறைவன் என்னை தர்மம் செய்ய வைத்தார், இறைவன் என்னை தியானம் செய்ய வைத்தார், இறைவன் என்னை ஜபம் செய்ய வைத்தார், இறைவன் என்னை சாமி கும்பிட வச்சார், என்னென்னலாம் நல்லது செய்யறதெல்லாம் இறைவன் செய்ய வைத்தார் என்ற சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை மனசுல தான் தோணும். நம்முடைய மனதிற்கும் மூச்சுக்காற்றுக்கும் அதிகமான தொடர்பு. இதை வச்சு நிறைய படிச்சிருக்கோம் பிராணாயாமம் தலைப்புல. மூச்சுக்காற்று எப்படி இயங்குகின்றதோ அப்படிதான் மனமும் இங்கு இயங்கும். இப்ப கால் நந்தி என்று சொல்லப்படுவது மூச்சுக்காற்று இயல்பான நிலையில் இயங்க ஆரம்பிக்கும். இப்ப தானாகவே இறைவன் என்ன பண்ணுவாரு? அமைதியை நோக்கி நம்ம மனம் செல்ல ஆரம்பிச்சிடும். இறைவன் தான் எனக்கு செய்ய வச்சாருன்ற சிந்தனை யார் ஒருவருக்கு தோன்றிக் கொண்டே இருக்கின்றதோ அவருக்கு மனமானது அமைதி நிலைக்கு சென்று விடும். அப்ப மூச்சுக்காற்று இயல்பாகவே என்ன செஞ்சிடும்? அமைதி அடைந்து நல்ல மூச்சுக்காற்று செல்ல ஆரம்பிக்கும், ஆழ்ந்த மூச்சுக்காற்று செல்ல ஆரம்பிக்கும். இறைவனை என்ன பண்ணுவாரு? அதை செயல்பட வைப்பாரு. எப்படி செயல்பட வைப்பாரு? உந்தி கடந்து கமலத்தின் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மூச்சுக்காற்று எங்க போகுது? வயிற்று பகுதி வரைக்கும் போகுது. ஆனால் அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மூலாதாரம் வரைக்கும் மூச்சுக்காற்று 7 சக்கரங்களுக்கும் ஒரு பகுதி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மூச்சுக்காற்று என்ன பண்ணுதா இந்த இடத்துல? குண்டலினி சக்திக்கு போயிட்டு அங்கிருந்து உந்தி கடந்து அப்படிங்கிற ஸோ உந்தி பகுதிக்கு வந்து அதையும் கடந்து, கமலம்னா சகசரதலம் இந்த இடத்துல. ஸோ அதையும் கடந்து அந்த ஆற்றலை அங்கு அவர் கொண்டு செல்கின்றார். எங்க சுழுமுனை நாடிகை வழியாவே மூலாக்னிய சகசரதலத்துக்கே தானா இறைவனே கொண்டு சொல்றாரு. கொண்டு செல்றாருன்னா யாரு? அவர் தான் இங்கு குருவாக இருந்து உள்ளே வழி நடத்தி செல்கின்றார். நான் செய்யவில்லை என்ற செயலை, இந்த எண்ணம் மட்டும் இருந்தா போதும், தானாவே எல்லாமே நடந்துடும். நல்லா தெரியல சொல்றாரு. மேல் நந்தி 9 மேவி நின்றானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப சகசரதலத்துக்கு மட்டும்தான் போகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அதையும் தாண்டி என்ன செய்யுது இந்த இடத்துல? சகசரதலத்தை தாண்டி துவாதசாந்த வெளி இருக்கு. துவாதசாந்த வெளியை தாண்டி சந்திரமண்டலம் இருக்கு. அப்ப 7 சக்கரங்களும் சொல்லிட்டோம். 8வது துவாதசாந்த வெளி, 9வது சந்திரமண்டலம். ஸோ மேல் நந்தி அப்படிங்கிறாரு. அப்ப மேல் நந்தினா என்ன? வெளிப்பக்கமாக இருந்து வரக்கூடிய குரு இறைவன் குருவா வந்து நான் என்ன பண்றாரா இந்த இடத்துல? 9 சக்கரங்கள்லையுமே இந்த இடத்துல, சக்கரம்னா 7 சக்கரம் உடம்புக்குள்ள இருக்கு. 8வது துவாதசாந்திலையும் 9வது சந்திரமண்டலம். 9லையும் மேவி நிற்றல். மேவினா என்ன? ஒன்றோடு ஒன்று கலந்து நின்றானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா உட்கருத்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்போ 3 சக்தி கடை, இப்போ இருக்கிற 3 பாடல் பார்த்துருக்கோம். அந்த 3 பாடலில் சொல்லப்பட்டபடி எப்படி சதாசிவ லிங்கத்திலிருந்து அருளை பெற்று இல்லையா ஒருத்தர் என்ன பண்றாரு? ஞான நிலையில் அமர்ந்து உலகத்திற்கு நன்மை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவர் எப்படி நன்மை செய்யறாரு இந்த இடத்துல? அவருக்குள்ளே இருந்து குருநாதராக இருந்து இறைவனே என்ன பண்றாரு? முதல்ல இந்த 9 சக்கரங்களையும் நின்று அவர்களை மேவி வெளி உலகத்தோடு ஒரு கலந்து இருக்க வைத்திருக்கின்றார். அப்ப வெளி உலகத்தோடு கலந்து இருக்கிறதுனா அப்ப தனக்குள்ள 5 பூதத்தை வளர்ந்துருப்பாரு, வெளியிலேயே 5 பூதத்தை வளர்ந்துருப்பாரு. நான் பாடல இன்னைக்கு இப்போ விளக்கம் சொல்லியிருந்தேன். 2த்துலயும் கலந்துருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு மனிதர் வந்து நின்றால் அந்த மனிதரை பார்த்தனே அவருக்கு தெரிஞ்சிடும், இவருக்கு என்ன செய்யணும், என்ன நல்லது செய்யணும் அப்படின்றது அவருக்கு தானாகவே இங்கு தெரிஞ்சிடும். அப்ப அதை செய்வார். ஏன்னா வெளி உலகத்தோடு இவருக்கு தொடர்பு வந்துருச்சு இல்லையா? வெளி உலகத்தோடு தொடர்புனா வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோடும் ஒரு தொடர்பு வந்துடும். அவர் யார் என்று அவருக்கு தெரியாது, ஆனா ஞான நிலையில் இவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் மேவுதல் அப்படின்றது ஒரு பொருள். 2வது, ஏன் 9 சக்கரங்களை இந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னா, இப்போ இவர் உடம்புக்குள்ள இருந்து செல்லக்கூடிய மூச்சு காற்று குண்டலினி சக்தி வச்சு சகசரதல வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. காற்றின் வழியாக தான் கொண்டு போறாரு சகசரதல வரைக்கும். அப்படியே துவாதசாந்தி வெளியே கொண்டு போறாரு. அப்படியே சந்திரமண்டலம் கொண்டு போறாரு. சந்திரமண்டலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சந்திரமண்டலத்திற்கு மேலாக இறைவனுடைய ஆற்றல் நிறைய இருக்கு. அதாவது இந்த சந்திரமண்டலம் எங்க இருக்குன்னா, இப்ப நம்ம காற்று மண்டலத்துக்குள்ள இருக்கோம். காற்று மண்டலத்துக்கு வெளியில இருக்கு இல்லையா? 2த்துக்கும் நடுவில் இடைப்பட்ட எல்லை இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடம் தான் சந்திரமண்டலம்.
அப்ப இவருடைய காற்று மண்டலத்தின் வரைக்கும் சென்று அந்த இருக்கக்கூடிய அதை தாண்டி மேலே சென்று அங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து கொண்டு மீண்டும் அவர் உடம்புக்குள்ளே வரும். அப்ப அளப்பரிய ஒரு ஆற்றலோடு அங்கு நிறைந்திருப்பார். அந்த ஆற்றல் தான் உலகத்திற்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இது கூட நம்ம திருமந்திரத்துல 3வது தந்திரத்துல ஒரு சாதக முறையில கூட சொல்லப்பட்டிருக்கு. 9 சக்கரங்களை வைத்து எப்படி சாதகம் செய்து அந்த அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சாதகம் தியானம் செய்யறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இதுல செய்யறத வச்சு ஒரு பாடல் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், மாபெரும் குருநாதர் ஆகிய இறைவனை எத்தனை காலங்கள் வேண்டி தொழுதாலும், முதலில் குருநாதராக இருக்கக்கூடிய இறைவன் தனக்குள்ளே இருந்துதான் முதலில் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார், அருளை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்ப அவர் சொல்லி கொடுத்து அருளை கொடுக்கும் போது நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? இது இறைவனுடைய செயல். இறைவனை என்னை நன்மை செய்ய வைக்கிறார், நல்லதாக சிந்திக்க வைத்திருக்கின்றார், இந்த இறைவன் தான் செய்ய வைத்தார் என்ற எண்ணம், நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இங்கு இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு மட்டும் தனி சுடராக இருந்து நமக்கு பலவற்றை சொல்லி கொடுத்து செய்ய வைப்பார், சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார். இறைவன் உருவாக்கி கொடுப்பதை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சு காற்றை வைத்து நம்முடைய மூலாதார சக்தியை சகசரதலத்திற்கு கொண்டு செல்கின்றார். சகசரதலத்தையும் கடந்த நிலையில் துவாதச வெளியை தாண்டி சந்திர மண்டலத்திற்கும் அந்த காற்றை கொண்டு சென்று அங்கு இருக்கிறது வரக்கூடிய மிகப்பெரிய பேராற்றலை எடுத்துக்கொண்டு மீண்டும் இந்த உடம்பிற்குள்ளேயே கொண்டு வந்து அதன் வழியாக இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார். யாரு? சதாசிவலிங்கம், இறைவன் தான் இதை செய்து கொண்டே இருக்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலில் 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, சாதக முறையாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் எப்படி தனக்கு எதிராக தன்னிடம் வரக்கூடிய பக்தர்கள் அடியவர்களை பற்றி தெரிந்து கொள்கின்றார்கள், யாருக்கு என்ன நன்மை. ஏன்னா உலகத்துல பாக்குறோம்ல, சில ஞானிகள்லாம் இப்போ ரமணர் இருக்கலாம், காஞ்சி மகா பெரியவர் இருக்காங்க, இவங்க கிட்ட வர்ற பக்தர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நோயை சர்வசாதாரணமா போக்கியிருக்காங்க. பல பேர் நோயின்னு போயிருக்காங்க, இவர்கிட்ட போன என் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிருப்பான்னு போயிருப்பாங்க. ஆனா சில பேருக்கு கடன் பிரச்சனை தீராது, பல பேருக்கு ஒரே நாள்ல தீர்ந்து போயிடும். சில பேருக்கு நோய் போனால் மருத்துவம் எடுத்துக்கோ போங்க அப்படின்னு சொல்லிடுவார். சில பேருக்கு ஒரே அதெல்லாம் ஒன்று வேணாம், கோயிலுக்கு போங்க சரியா போகும்னு சொல்லிடுவார். ஏன் போகுது? யார் யார் என்னென்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்பத்தான் அவர்கள் அருளை கொடுக்கின்றார்கள். அப்போ யார் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு எப்படி தெரிகிறது? வெளி உலகத்திற்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, வெளியில் இருக்கிறது எல்லாமே அவர்களுக்கு தெரிந்து விட்டபடியால் இதை அவர்கள் செய்கிறார்கள். ஸோ 2 வகையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று சாதக முறையாக புரிந்து கொள்ளலாம், இன்னொன்று ஞானிகள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதையும் இந்த பாடலில் கருத்தாக தெரிந்து கொள்ளலாம்.